அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இப்ப இந்த உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக 2வது அத்தியாயத்தினுடைய 3 மந்திரங்களை பார்த்து முடித்தோம். இப்போ இந்த 2வது அத்தியாயத்துல மொத்தம் 5 மந்திரங்கள் இருக்கு. நான் ஒரு 9 மந்திரங்கள்னு தவறா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மந்திரங்கள் இருக்கு. இப்ப இன்றைக்கு நம்ம 2 மந்திரங்களோட இந்த 2வது அத்தியாயம் நிறைவு செய்ய போறோம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மந்திரம் 4வது மந்திரம். இப்ப கடந்த வகுப்புகள்ல நம்ம 2 மந்திரங்கள் ஒரு குழப்பமான நிலையில பார்த்தோம். அந்த மந்திரங்கள் நமக்கு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்க அக அறிவு, புற அறிவு அப்படின்ற 2 விஷயங்கள்ல நாம் அக அறிவின் மூலமாக பிரகாசிக்கும் போதுதான் நாம் அனைத்தையும் அறிகின்ற அந்த தூய அறிவாக இருக்கின்றோம் என்பதுக்கு அடையாளம் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்படிப்பட்ட அந்த தூய அறிவை, அந்த ஆன்மாவை அறிவது என்றால் என்ன அப்படிங்கறத தான் இந்த 4வது மந்திரம் சொல்ல போகுது. அதாவது தூய அறிவாகிய ஆன்மாவை அறிதல் என்றால் ஒரு பொருளை அறிதல் போல அல்ல. ஆன்மாவை அறிதல், ஆன்மாவை அடைதல், ஆன்ம அனுபூதி என்றெல்லாம் சொல்வதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படிங்கறத இப்ப இந்த 4வது மந்திரம் நமக்கு விளக்க இருக்கிறது. அந்த 4வது மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்தே அமிர்தம். இந்த 4வது மந்திரம் என்ன நமக்கு பொருள் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, உணர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை அறிபவனே உண்மையில் அறிகிறான் என்பது இதன் கருத்து. அதாவது ஞானத்தால் அறியப்படும் கருத்து அழிவற்ற தன்மையை அடைகிறது. அப்படி அறிந்தவன் மட்டுமே நிச்சயமாக அழியாமையை பெறுகின்றான். தன்னுடைய சுய அறிவு விழிக்க பெற்றவன் மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான் என்று சொல்லுது. வித்யா விந்தே அமிர்தம் அப்படின்னு சொல்லுது. சுய அறிவு விழிக்க பெற்றவன் மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான். அப்ப நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரிதான். இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னா, உடல், மனம், ஆன்மா, இந்த 3ம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மனிதன் என்று நம்ம பார்த்தோம். இதுல உண்மையான உணர்வு பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா மட்டும்தான். இந்த உடலோ மனசோ உணர்வு பொருள் கிடையாது. இதெல்லாம் ஜட பொருட்கள். அப்ப இங்க உண்மையான உணர்வு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது. ஆன்மாவுக்கு வேறாக நாம் பார்க்கின்ற எல்லாமே உணர்வற்றவைகள், ஜட பொருட்கள் என்றுதான் சொல்லுது சாஸ்திரம். இப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படிங்க ஆன்மாவை தவிர மற்றவர்கள் எல்லாம் உணர்வு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நம்ம பார்க்கிறோமே, தாவரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு தொடு உணர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்கு படைக்கப்பட்ட எல்லாவற்றிலுமே அந்த தூய அறிவாகிய ஆன்மா என்ற உணர்வு இருக்கும் வரை மட்டுமே அவைகள் உயிர் உள்ளவைகளாக இருக்கும். அந்த உணர்வு பிரகாசிக்க முடியாத நிலை ஏற்படும் போது அந்த உடல் ஜடப்பொருளாக மாறிவிடும். பிரகாசிக்க முடியாத நிலையை அடைந்து விடும். அதைத்தான் நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். ஆன்மா பிரகாசிக்க முடியாத நிலையில் இருப்பதெல்லாம் ஜடப்பொருட்கள். அந்த அடிப்படையில நம்ம இந்த கல்லு, மண் இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஜடப்பொருட்களா பார்க்கிறோம். அதுல ஆன்மா பிரகாசிக்க முடியவில்லை. இப்ப நம்ம உயிர் பொருட்கள்னு பார்க்கும்போது எதிலிருந்து தொடங்குறோம்? தாவரங்கள்ல இருந்து மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உயிர் பொருட்களா பார்க்கிறோம். அப்ப இந்த உயிர் பொருட்கள் எப்ப ஜடமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு உயிரற்ற தன்மையை அடையும் போது, ஆன்மா பிரகாசிக்க முடியாத நிலை வந்துவிட்டா அது உயிரற்ற தன்மையை அடைகிறது. அப்பொழுது அது ஜடமாக மாறுது. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? சவம் என்று சொல்கிறோம். அந்த சவம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஜடம் என்று அர்த்தம். தமிழ்ல சவம்ங்கிறோம். சமஸ்கிருதத்துல ஜடம் என்ற பொருள், ஜடப்பொருள் என்று பார்க்கிறோம்.
அப்ப இங்க எப்படி இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லுது. சாஸ்திரமே சொல்லுது. இப்ப நல்லா நெருப்பு திபு திபுன்னு எரியிற ஒரு பிரகாசமான நெருப்புல இடப்பட்ட ஒரு இரும்பு துண்டு பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு மாதிரியே மாறிக்கும். நல்லா எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்புல போய் ஒரு இரும்பு துண்ட போட்டோம் அப்படின்னா, அந்த கனலானது என்ன பண்ணும்னா, அப்படியே அந்த கரித்துண்டோட சேர்ந்து அந்த இரும்பு துண்டும் அப்படியே நெருப்பு மாரியே கனலாக மாறிடும். அப்ப அந்த இரும்பு துண்டின் ஒளியும், அதனுடைய சூடும் உண்மையில அந்த இரும்பு துண்டுக்கு உரித்தானவைகள் கிடையாது. நெருப்பினுடைய தொடர்பினாலே அந்த இரும்பு துண்டு நெருப்பு போல மாறி நமக்கு காட்சியாகிறது. அது மாதிரி சொல்லுது சாஸ்திரம். எப்படி வந்து ஒரு இரும்பு துண்டுக்குன்னு சுயமான ஒரு வெளிச்சமோ, சுயமான ஒரு வெப்பமோ இல்ல. ஆனா அத தூக்கி நம்ம நெருப்புல போடும்போது அந்த இரும்பு துண்டானது அந்த அனல்னால தகிக்க ஆரம்பிச்சு, அதுவும் அப்படியே சிவந்த நிறத்த அடைஞ்சிடுது. இப்ப நீங்கலாம் கொல்லன் பட்டறையில பார்த்திருப்பீங்க. கொல்லன் பட்டறையில போய் பார்த்தீங்கன்னா, அந்த கடப்பாரை செய்றது, சுத்தியல் செய்றதெல்லாம் பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த நெருப்புக்குள்ள போட்டு அந்த இரும்ப காய்ச்சும்போது அப்படியே அது அனல் பட்டு, அப்படியே இரும்பு வந்து நெருப்பு துண்டா மாறிடும். அப்ப நெருப்பு துண்டா மாறி இருக்கிறது வந்து உண்மையிலே அது நெருப்பான்னா இல்ல. அந்த நெருப்பினுடைய சகவாசத்தை வச்சுக்கிறதுனால, அதனோட சம்பந்தப்படுவதனால, அந்த இரும்பு வந்து நெருப்பா மாறுன மாரி நமக்கு தெரியுது. ஆனா உண்மையில அது நெருப்பு துண்டு கிடையாது. அதே மாரி அந்த இரும்பு துண்டுக்கு உண்மையிலேயே அந்த நெருப்பு மாரியே ஒளி இருக்குதா? அந்த நெருப்பு மாரியே சூடு இருக்குதான்னா, இல்லவே இல்ல. அது அதனுடைய இயல்பு கிடையாது. அதனுடைய சுபாவம் கிடையாது. இரும்பு துண்டினுடைய சுபாவம் வந்து சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அது நெருப்போட சம்பந்தம் வைக்கும்போது அப்படி பார்க்கறதுக்கு தெரியிற மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜட பொருட்கள் வந்து அந்த உணர்வு பொருளுடைய தொடர்பினால, இப்போ கல்லோ, மண்ணோ வந்து உணர்வு பொருளுடைய தொடர்ப உண்டாக்கிட்டா, அது பிரகாசிக்க முடிந்தால் அது உயிருள்ள பொருளா மாறும். அப்படி பிரகாசிக்க முடியலன்னா, அது உயிரற்ற ஜட பொருள் தான். அப்ப அந்த அடிப்படையில தான், இப்ப நம்மிடத்துல இருக்கக்கூடிய உடலும், மனம் கூட அந்த உணர்வு பொருளுடைய தொடர்பினால தான் பிரகாசிக்குது என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த உடலும், மனசும் அந்த ஆன்மாவின், அந்த உணர்வின் பிரகாசத்தினால தான் இது நமக்கு பார்ப்பதற்கு உயிருள்ளது போல தெரியுது. இந்த உடம்பு வந்து இயங்கிட்டு இருக்குது. இந்த மனசு வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்ப ஆன்மாவுடைய தொடர்பை இத விட்டுடுச்சு அப்படின்னா, இந்த உடலும், மனசும் வந்து ஜடமாகி விடும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க உயிருள்ள ஒவ்வொரு உடலும் தன்னகத்தே கொண்டுள்ள உணர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அந்த ஆன்ம உணர்வு உணரப்பட வேண்டும் என்றுதான் இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயமா நம்ம பார்க்கிறோம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு உடலுமே உயிருள்ள ஒவ்வொரு உடலுமே, ஒவ்வொரு ஜீவராசிகளுமே தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அது ஓரறிவு தாவரத்திலிருந்தே தொடங்குது. அந்த உணர்வுங்கிற விஷயம் வந்து எல்லா ஜீவராசிகள் இடத்துல இருக்குது. தாவரத்துக்கு கூட தொடு உணர்வுன்னு இருக்குது. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா உணர்வு கொண்ட உயிரினங்கள் எல்லாமே அந்த ஆன்ம உணர்வு பிரகாசிக்கும் போது மட்டும் தான் அது பயன்பாட்டுக்கே இருக்குது. இல்லன்னா அது ஜட பொருள் என்பதை இந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்போ இங்க உடம்பின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும், மனத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஆன்ம உணர்வு வெளிப்படுவதை உணர வேண்டும் என்று சொல்ல வருது. அவ்வாறு நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த ஆன்ம உணர்வு வெளிப்படுவதை உணர்பவனே உண்மையில் ஆன்மாவை அறிகின்றான் என்று இங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இத பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரிச்சு பார்க்கலாமே. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்முடைய நடைமுறையிலேயே பார்க்கலாமே. நடைமுறையில பார்க்கும்போது, இப்ப நம்ம புறத்துல வந்து அதிகம் ஆர்வம் காட்டுறது தானே நம்ம மனசு. நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, எப்பயுமே உள்ள திரும்பாது. வெளிய தான் ஆர்வம் காட்டும். வெளி விவகாரங்கள்ல தான் ரொம்ப ஆர்வமா மூக்க நுழைச்சு, அத பண்றேன், இத பண்றேன்ட்டு இழுத்து போட்டுக்கிட்டு, எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் மனதினுடைய போக்கு. அப்ப இந்த மாரி புறத்திலே அதிகம் ஆர்வம் காட்டும் நமது மனம், அதன் மாயத் தளத்திலிருந்து சற்றே விலகி, உள்ளுறு மாற்றம் ஏற்படுவது நிலையிலே, அதாவது தன்னுடைய மனதை வந்து வெளியே பார்க்காம உள்ள திருப்புகின்றார்கள் யாரோ, அவர்களுக்குள்ள உள்ளத்திலே ஒரு உருமாற்றம் நிகழும். அந்த உருமாற்றம் நிகழ்கின்ற யதார்த்த நிலையிலே, சற்றே உள்ளே திரும்பி அவர்கள் அந்த மனதை கவனிச்சாங்க அப்படின்னா, அந்த மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு? நம்ம எப்படி வாழ்றோம்? எந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ள திரும்பி பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை எல்லாம் நமக்கு புரிய வரும். அப்போ அந்த நிலையில நாம அந்த உள்ள திரும்பி கவனிக்கும்போது,
ரொம்ப ஆழமா நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த தேடுதலுடைய ஆழம் என்ன பண்ணும்னா, மனம் தன்னை வழி நடத்துகின்ற சுய அறிவு இருப்பதை உணர்ந்து கொள்ளும் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமே என்னன்னா, உருமாற்றம். உள்ளே ஒரு உருமாற்றம் நடக்க வேண்டும் என்றால், அந்த மனம் வந்து புறத்திலே பார்ப்பதை விட்டுவிட்டு அகத்திலே திரும்பி உள்ளே பார்க்கும்போது, உள்ள அங்க என்ன இருக்கும்? உள்ளே பாருங்கள், உள்ளே பாருங்கன்னா நம்ம உடனே என்ன நினைச்சுக்குவோம்? உள்ள என்னமோ இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்படி ஒரு கற்பனைக்கு போயிடுறோம். அப்படியெல்லாம் போக சொல்லல. அதுதான் நம்ம அரைகுறையா புரிஞ்சுக்க கூடாது. என்ன சொல்ல வருது சாஸ்திரம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப உள்கடை அப்படின்னா, உள்ள கடந்து பார் அப்படின்னா, உள்ள கடந்து பார்க்கறதுக்கு என்ன? அந்த நெஞ்ச பிளந்து அப்படியே அனுமான் வந்து ராமபிரான காட்டுன மாரி, நாமளும் உள்ள பாருங்க, உள்ள பாருங்கன்னு அப்படியே நெஞ்ச பிளந்து ராமபிரான காட்ட முடியுமான்னா, அப்படி காட்ட முடியாது. அப்படி வந்து சொல்லல. உள்ள திரும்புறது என்னன்னா, வெளிய புறத்துல பார்க்கும்போது என்னென்ன விசேஷ சுகங்கள் நம்மள ஈர்க்குதோ, அதிலிருந்து நம்ம விடுபட்டு உள்ள திரும்புனோம்னா, நம்முடைய மனதில இருக்கிற எண்ணங்கள் தெரியும். நம்முடைய ஆசைகள் தெரியும். நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசைகள்ல நம்ம உழன்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நமக்கு ஒவ்வொன்னும் தெரியும். அப்படி நமக்கு உள்ள தெரியும்போது அந்த மனத நம்ம விசாரம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்பதான் இந்த மாரி பாடத்திட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். விவேகத்தை அடைந்திருக்கிறோம். அப்ப இந்த விவேகத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய மனதையே நம்ம உள்ள விசாரணை பண்ணி பார்த்தா, நமக்கே தெரிய வரும். இதெல்லாம் ஒரு தேவையற்ற எண்ணங்கள் மனதுல வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன். அஞ்ஞான எண்ணங்கள்ல நான் தேவையில்லாம அழிஞ்சுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நமக்கே புரியும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விசாரணையின் மூலமாக விவேகத்தினால அந்த எண்ணங்களை நம்ம நீக்குவோம். உள்ள இருந்து தேவையற்ற குப்பைகள் எல்லாம் வெளிய எடுத்து போடுவோம். கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். மைண்ட வந்து தேவையற்ற குப்பைகளை வெளியேற்றுவதற்கான ஒரு கிளீனிங் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணி, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளிய அனுப்பிச்சிருவோம். அப்ப வெளிய அனுப்பவே அந்த மனசு என்ன ஆகுது? தூய்மையாகிட்டே வருது. குப்பைகள் எல்லாம் வெளியேற அந்த தூய அறிவு வந்து பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு அங்கு திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த நிலையில நம்ம செய்யறது அவ்வளவு ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் ஈஸி இல்லன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, இப்ப மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு நம்ம ஏறி போய் அடைகின்ற சாகசம் போன்றது அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னா, நம்ம மலை அடிவாரத்திலிருந்து நம்ம பயணம் பண்ணணும் இல்லையா? மலை அடிவாரத்திலிருந்து நம்ம பயணம் பண்ணாதான் மலை உச்சிக்கு அந்த மலை சிகரத்தை நம்ம அடைய முடியும். ஆனா அந்த மலை சிகரத்தை அடைவதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. கொஞ்சம் கடினமான முயற்சி பண்ணி தான் நம்ம அந்த மலை சிகரத்தை அடைய முடியும். அது மாதிரி இங்க நம்முடைய மனதை நம்ம உள்ள திரும்பி பார்க்கறதும் அப்படித்தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படும் போது நமக்கே சில விஷயங்கள் வந்து வெட்கப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடியதாகலாம் இருக்கும். இப்படியெல்லாம் நான் நினைச்சிருக்கேனா? இப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேனா? அப்படின்னு நமக்குள்ளேயே மாற்றங்கள் நடக்கிறத நாம பார்க்கலாம். அது உள்ள திரும்பும்போது தான் அந்த நிகழ்வு நமக்கு நடக்கும். அப்ப அப்படி நாம பார்த்து நம்முடைய எண்ணங்களை நாம ஆராய்ந்து, அதை நம்ம விவேகத்தினால விசாரித்து, நாம அதுக்கான தேவையற்ற விசேஷ சுகங்களை நீக்கும் போதுதான் நமக்கு அந்த இது சாத்தியமாகும். அந்த மனம் வந்து தூய அறிவாக பிரகாசிக்கக்கூடிய நிலை சாத்தியமாகும். அதற்கு நாம கொஞ்சம் மனதை விசாரிக்கத்தான் செய்யணும். ஏன்னா நடைமுறையில பாருங்களேன், இப்ப நம்ம மலை உச்சி நமக்காக காத்து கொண்டிருக்காது. நாம் தான் மலை உச்சிக்கு ஏறி போக வேண்டும். அந்த மலை சிகரம் நமக்காக கீழே இறங்கி வர முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நம்ம ஒரு மலை சிகரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, நாம தான் அந்த மலை ஏறி போகணும். மலை ஏறி மேல போய் தான் அந்த சிகரத்தை பார்க்க முடியும். நமக்காக அந்த மலை சிகரம் கீழே வருமானா எப்படி வரும்? வராது இல்லையா? அப்ப நாம தானே முயற்சி எடுத்து மேல போகணும். அது மாதிரி இங்க தூய அறிவாகிய ஆன்மாவை நம்ம அடைய வேண்டும், அனுபூதி ஆக்க வேண்டும் என்று விரும்பினா, நாம் நம்முடைய அகத்தே திரும்பி நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை நாம் ஆராய முற்பட வேண்டும். அப்படி நம்ம செய்கின்ற முயற்சி தான் நமக்கு என்ன பண்ணும்? ஒரு தெளிவை கொடுக்கும். மனசுக்கு வந்து அஞ்ஞான எண்ணங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு தெளிவை கொடுக்கும். அப்ப அந்த மனம் வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும், தூய்மை அடையும். அந்த நிலையில அந்த தூய அறிவு இருப்பதை அந்த மனம் உணரும். அப்பொழுதுதான் அந்த அறிவு வந்து பிரகாசிக்கவே தொடங்கும். அந்த நிலை தான் ஒரு பூரண நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. இந்த அடிப்படை உண்மையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால், நம்முடைய சுய அறிவாகிய தூய பிரக்ஞையின் ஆன்ம ஒளி பிரகாசம் எங்கும் எதிலும் பரவி பிரகாசிப்பதையும் பார்க்க முடியும் என்று சொல்லுது. ஏன்னா அந்த நிலைக்கு நம்ம போகும்போதுதான் அந்த தூய அறிவு எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நமக்கு அனுபவமாக்க முடியும். அந்த ஆன்ம ஒளி பிரகாசத்தை நம்முள்ளே நாம் குவிக்கும் போது
நம்முடைய அத்தனை அறியாமைகளும் அகன்று அந்த தூய அறிவாக நாம் பிரகாசிக்க முடியும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் மட்டும் தான் பொறுப்பு. நமக்காக வேற யாரும் இந்த முயற்சியை எடுக்க முடியாது இல்லையா? நான் என்னை விசாரணை செய்து பார்க்க வேண்டும்னா, என்னுடைய மனதில் இருக்கின்ற குப்பைகளை நான் தான் விசாரணை செய்து, நான் தான் அதை சுத்தப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்றோம். அவங்கவங்க வீட்டுல அவங்கவங்க கூட்டணும். இன்னொருத்தர் நம்ம வீட்டுல இருக்கிற அழுக்க பார்த்து சொல்ல முடியாது இல்லையா? நமக்கிட்ட இருக்கிற அழுக்கு நமக்கு தான் தெரியும். அது மாதிரி நம்முடைய மன அழுக்குகளும் நமக்கு தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? வெளி வேஷத்தினால ஒருத்தன் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? அதுதான் திருக்குறளே சொல்லுதல்ல. புறத் தூய்மை நீரால் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்ட்டு. அப்ப அந்த அகத் தூய்மைங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம். அது ஒருத்தர் வெளியே வேடதாரியா வாழலாம். என்ன வேணா வேஷம் போட்டுக்கலாம், எப்படி வேணா நல்லவன் மாதிரி நடிக்கலாம், அவ்வளவு அருமையா பேசலாம். இந்த சினிமாவில எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா பேசுவான். கதாநாயகனை விட ரொம்ப அருமையா பேசுவான். அவ்வளவு நல்லவனா நடிப்பான். ஆனா கடைசியா பார்த்தா அவன் தான் வில்லனா இருப்பான். அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி இருக்குமான்னு நம்ம கடைசியா அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஆச்சரியப்படுறோம் இல்லையா? ஆனா இவ்வளவு நல்லவரா இருந்தாரு, இவரா வில்லன் அப்படின்ட்டு நமக்கு மைண்ட்ல ஒரு ஷாக் ஆகும். அந்த படத்துல கடைசி சீன்ல கிளைமேக்ஸ்ல. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். அந்த சினிமாவில் இருக்கிற மாதிரியே வில்லர்கள் இந்த வெளி உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு நல்லவர்கள் மாதிரியே இருப்பாங்க. நமக்கு தெரியாது. அப்ப நாம அவங்கள போய் பூந்து ஆராய்ச்சி பண்ணி நீ நல்லவனா நீ கெட்டவனா அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவரவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் மட்டும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் தான் மாறணும்னா நான் மட்டும் தான் முயற்சி எடுக்கணும். நான் பக்கத்து வீட்டுக்காரனை போய் முயற்சி எடுன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க நான் எனும் மனம் தன் அறியாமையை உணர்ந்து அதிலிருந்து விடுபட எண்ணி அதற்கான வளர்ச்சி பாதையில் அக அறிவை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது அந்த மனதிற்கு உறுதுணையாக அதே தூய அறிவாகிய ஆன்மா துணை நிற்பதையும் நாம் அறிய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க அந்த மனம் எப்பொழுது அந்த அறிவை பிடிக்க கத்துக்குதோ அப்போ அந்த அறிவு அந்த மனதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா மேக்சிமம் அந்த அறிவு தான் அந்த மனதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரியாததுனால நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் தான் அதை செய்யறேன் அப்படின்ட்டு நாம அதை அபிமானித்துக் கொள்கிறோம். அந்த மைண்டை நான்கிற அபிமானத்தினால இது என்னுடைய செயல், நான் செய்தேன், என்னுடைய சாதனை என்று நாம பெருமை எடுத்துக் கொள்கிறோம். ஆனா உண்மையில அந்த சாதனை எல்லாம் நம்முடையது கிடையாது. அந்த அறிவு தான் அது நம்ம மூலமா பிரகாசிச்சு அதை செய்ய வைத்திருக்கிறது. அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது நல்ல விஷயத்துல அப்படி செய்யற போது கெட்ட விஷயத்துல அந்த அறிவே நமக்கு துணை நிற்குதா அப்படின்னா, அந்த அறிவு என்ன காரியத்தை நீங்க செய்தாலும் அதுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணும். ஆனா அதனுடைய சாதக பாதகங்கள் மனதை சார்ந்து நடக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக போனா நமக்கு அது துக்கமாக மாறும். சரியாக இருந்தா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப இங்க சுகம் துக்கம் என்பது நம்மிடத்திலேயே இருக்கிறதுனால அந்த அறிவு அனைத்துக்கும் சாட்சியாக பின்னாடி இருந்து நமக்கு உதவி செய்யும். அவ்வளவுதான். ஆனா நாம இங்க விழிச்சுக்கணும். எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த விவேகத்துல நாம விழிச்சுக்கணும். அப்ப அந்த விழிப்பு நிலை நமக்கு வந்துவிட்டு நம்ம திரும்பி நாம எங்கிருந்து இந்த மாதிரி பிரகாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம உள்ள ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்தில் தான் நான் இவ்வாறு பிரகாசிக்கின்றேன் என்று நமக்கு தெரிய வரும்போது நாம் நம்மை முழுமையாக அந்த அறிவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் இங்க சரணாகதி என்று சொல்லுது. அப்ப இந்த மனம் என்ன பண்ணும், தன்னுடைய தனித்துவத்தை விட்டுவிடும், இழந்து விட்டு ஓஹோ எல்லாம் இந்த அறிவு தான் எனக்கு பின்னாடி இருந்து இத்தனை செய்து கொண்டிருக்கா, அப்ப நான் இதை நான் செய்யறதா இவ்வளவு நாள் அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருந்தேனா, அப்ப இனிமேல் அந்த அறிவை அதை முன்னின்று செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த மனசு அந்த அறிவு கிட்ட தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடும்போது இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த மனதிலிருந்து வெளிப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அந்த அறிவின் மூலமாக வெளிப்படுகின்ற அதி அற்புதமான விஷயங்களாக நம்ம பார்க்க முடியும். அதுதான் இங்க ஞானிகளும் மகான்களுடைய அனுபவ உண்மை. அப்ப இங்க இந்த மந்திரம் இதை தான் நமக்கு சொல்ல வருது. அத்தகைய தூய அறிவு பாதையிலே நுழைகின்ற முடிவை நாம் மட்டும்தான் எடுக்க முடியும். நம்மை மற்றவர்கள் யாரும் கட்டாயப்படுத்தி எடுக்க வைக்க முடியாது. அதற்கான அவசியமும் அவர்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுது. ஏன்னா இங்க பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு நீங்க அந்த தூய அறிவா மாறுங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லது நாம போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் நீ அந்த இதெல்லாம் மாத்திக்குன்னு சொன்னா அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். அப்ப இங்க நமக்கு மட்டுமே இது தெரிஞ்ச விஷயம்.
நாம இந்த மாதிரி பாதையில பயணிக்கிறோம், நமக்கு என்ன தேவைப்படுது, அந்த தூய அறிவினுடைய நிலைக்கு நம்ம உயர வேண்டும், அந்த அறிவு பிரகாசம் நம்ம இடத்துல வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டு பயணிக்கிறதுனால நாமே அதை முயற்சி எடுத்து அடைய ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லுது. அவனதான் இங்க மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவன் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் மோட்சம். மோட்சம்னா முக்தினாலும் இங்கு பூரண திருப்தி, அந்த பிறவா பெருநிலை, அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம அதை சொல்லலாம். அந்த நிலையை நம்ம அடைய முயற்சி செய்யறோம். அப்ப அதற்கான அவசியம் மற்றவர்களிடத்துல இல்ல, நாம் மட்டும்தான் அதை முயற்சி எடுக்க வேண்டும். அந்த தூய அறிவு பாதையிலே நுழையும் முடிவை நாம் மட்டும் எடுத்துவிட்டால் அதன் பின் நம்முடைய வாழ்க்கை அந்த கணமே அந்த தூய அறிவின் வசம் வந்துவிடும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி நம்ம அந்த தூய அறிவு கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா, நம்மளனா இந்த மைண்ட, ஏன்னா நாம் இந்த மனமாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் அந்த சரணாகதிங்கிற தத்துவத்துல நம்முடைய மனசை அந்த அறிவு கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அறிவே நம்முடைய மைண்டை வழி நடத்தும். அப்ப ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தூய அறிவின் பிரகாசத்தினால் தான் மனம் அனைத்தையும் அறிகின்றது என்ற உண்மை புலப்படும். அந்த மனம் தன்னை அந்த தூய அறிவிடம் முழுவதுமாக ஒப்புவிக்கும் போது அந்த தூய அறிவு தன்னை வெளிப்படுத்த வேண்டி ஏதேனும் ஒரு புதிய அணுகுமுறையில் நல்லதொரு புத்தகமாகவோ அல்லது ஆத்ம ஞானம் அடைந்த நண்பர்களாகவோ ஏதேனும் ஒரு வகையில் நம்மிடம் வரவும் செய்யும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இங்க நம்ம அந்த தூய அறிவை அடைவதற்கான முழு முயற்சியை நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதற்கான பாதைகள் திறக்கப்படும். அப்ப நம்ம மனசு அந்த அறிவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அப்ப நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுறோம்னு அது அறிவுக்கு தெரிஞ்ச உடனே அதற்குண்டான சந்தர்ப்பத்தை, அதுக்குண்டான சூழ்நிலையை அது கிரியேட் பண்ணும். அது மாதிரி தான் நமக்கு வாய்ப்புகள் உண்டாகும். நம்மள அறியாம ஒரு புக்கு கைக்கு வரும், அந்த புக்கை எடுத்து பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அது நம்ம கிட்ட கொண்டு சேர்த்தும். நிறைய அந்த மாதிரி சில மிராக்கிளான விஷயங்கள் நடக்கும். அந்த அறிவோட நம்ம சம்பந்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய மிராக்கிளான சம்பவங்கள் நடக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கலாம். ஞானிகளுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. அது அனுபவ உண்மை என்று சொல்ல முடியும். அப்ப எப்படி வேண்டுமானாலும் நாம் எதிர்பாராத தருணத்திலே எதிர்பாராத ஒரு அனுபவத்தை நமக்கு தருவதற்காகவே அந்த அறிவு வெளிப்பட்டு பிரகாசிக்கும். அதன் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் புதியதொரு வசந்தம் வீசத் தொடங்கும். நம் மனதில் அந்த தூய அறிவு வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்கி இருப்பதை மெல்ல மெல்ல நம்மால் உணரவும் முடியும். மனம் அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலே இயங்குகின்றேன் என்று அறியும் போது அந்த மனதிற்கும் தூய அறிவிற்கும் இடையே ஒரு நல்லிணக்கம் உண்டாகும். ஏன்னா இங்க மைண்ட் எப்பவுமே அறிவு இது வரைக்கும் கண்டுக்காமையே இருந்துச்சு இல்லையா, எல்லாம் நான் தான் செய்யறங்கிற அகங்காரத்துல ஆடிட்டு இருந்தது. இப்ப இந்த பாடத்திட்டங்கள் மூலமா ஒரு ஞானத்தை அடைஞ்சது, ஒரு விவேகத்தை அடைந்தது. அப்ப அது உள்ள திரும்பி பார்க்க தொடங்கிச்சு. இவ்வளவு நாள் வெளியே தேடிக்கிட்டு இருந்த மனசு இறைவனையும் வெளியே தேடிச்சு, விவகாரங்களையும் வெளியே தேடிச்சு. இப்ப அது என்ன பண்ணுது, அப்படியே திரும்பி உள்ள பார்க்க ஆரம்பிக்கும் போது விவகாரங்களும் உள்ளத்தான் இருக்குது, இறைவனும் உள்ளத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். அப்ப தெரியும் போது அந்த இறைவன் எதனால் மறைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா நம்முடைய அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்றாங்கிறது நமக்கு புரிய வரும். அப்ப அந்த அஜ்ஞானங்களை எல்லாம் நம்ம நீக்கி அந்த விலக்கி பார்க்கும்போது அங்க அருமையான அந்த அறிவுக்கும் மனதுக்கும் ஒரு நல்லிணக்கம் உண்டாகும். அப்ப எந்நேரமும் அந்த அறிவிடம் தன்னை ஒப்படைத்த மனதிற்கு அதன் மன இருளை போக்கும் விதமான பல பல புதிய தகவல்கள் வெளிச்சங்களாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ இதெல்லாம் ஆரம்பத்துல அந்த மனசுக்கு வெளிப்படையா தெரியாது. ஆரம்ப நிலையில இப்படி எல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருமா, இப்படி எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கறத எடுத்த உடனே அந்த மனசுனால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது இன்னும் அந்த பக்குவத்துக்கு வராததுனால அது யதார்த்தமா இருக்கும். ஆனால் அது நாளாக நாளாக போக போகத்தான் அந்த மனதிற்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆகிய போகி பண்டிகையை கொண்டாடுறோம் இல்லையா. நம்ம போகி பண்டிகையில் என்ன பண்றோம், பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிடுவோம். அப்புறம் நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம், புதியன வாங்குவோம், தேவையில்லாத விஷயங்களை எரிப்போம். போகி பண்டிகை அதுதான். விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பண்ணி வீட்டுக்குள்ள அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் எல்லாம் கொண்டு மூட்டை மூட்டையா அடுக்குவாங்க. இப்ப சிட்டியில் இருக்கிறவங்க தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி சேமிப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு போகி பண்டிகையில எரிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த போகி பண்டிகையினுடைய நோக்கம் என்னன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகையினுடைய சிறப்பம்சம். அதனுடைய உண்மையான தாத்பரியமே
இங்க மன அழுக்கை நீக்கி ஆன்ம அறிவு பிரகாசிக்க வைப்பதற்கான ஒரு தாத்பரியம் அது. அப்போ பழைய எண்ணங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு புதிய சிந்தனைகளான யோகியின் எண்ணங்கள் அந்த தூய அறிவின் வெளிச்சத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த மாதிரி அறியாமையினால் நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கலாம், அது பூரா வெளியேறிடும். வெளியேறி இந்த அறிவு ஒளி பிரகாசிக்கும் போது ஒரு யோகியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த நிலையில அந்த அறிவு நம்ம இடத்துல இருந்து பிரகாசிக்கும். அதுக்காக மனம் செயல்படாதான்னா அது மனதின் மூலமா தான் பிரகாசிக்கும். ஏன்னா இங்க அறிவு டைரக்டா பிரகாசிக்க முடியாது, அதுக்கு மீடியேட்டர் தான் இந்த மைண்ட், நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில இங்க மனம் தான் அதுக்கு கருவி. அப்ப அந்த மனதின் மூலமாக அது பிரகாசிக்கும். அந்த நிலையில அந்த தூய அறிவு கனவில் கூட மனதிற்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க தொடங்கும். மனதிற்கும் அந்த தூய அறிவிற்கும் இடையில் நிலை கொண்டுள்ள பரிவர்த்தனையானது பவித்திரமானது என்று அந்த மனதிற்கு புரிய தொடங்கும் போது பல நேரங்களில் மனதின் வழியாக அறிவுதான் தன்னுடைய மௌன மொழியில் பேசுகின்றது என்ற உண்மையும் விளங்கும். ஏன்னா இங்க அந்த அட்டாச்மெண்ட், அதாவது மைண்டுக்கும் அந்த கான்சியஸ்னஸ்க்கும் உண்டான அட்டாச்மெண்ட் ஒருங்கிணையும் போது அந்த ஒருமித்த தன்மையில் அவங்க 2 பேரும் அங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னா இங்க மனசும் அந்த அறிவும் இணைகின்ற நிலை. அந்த நிலையில தான் இங்க எல்லாமே பிரகாசிக்கும். அப்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை அந்த தூய அறிவுதான் வாழ்கின்றது என்பது புரிய வரும். அந்த நிலையிலே அந்த தூய அறிவின் அற்புதத்தினாலே நீயே நானாகவும் நானே நீயாகவும் என்று அந்த அறிவும் மனமும் ஒன்றாகி உள்ள அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை உணரப்படும். அப்ப அந்த தூய அறிவு நிலையில் மட்டும்தான் நாம் கண்ணுக்கும் கருத்துக்கும் அப்பாற்பட்ட அனைத்தையும் அறியும் அறிவாக நான் எங்கும் நிறைந்தவன், என்றென்றும் இருப்பவன், நிலையானவன் என்பதை உணர முடியும். அந்த தூய அறிவு நமக்கு எல்லையற்ற ஆற்றலை தந்து கொண்டே இருக்கும். அதுவே அனைத்திற்கும் மூலாதாரமான பேச்சும் மூச்சும் கடந்த ஆதி நிலை ஆகும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த நிலையில்தான் அவன் மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான் என்று இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்ப இதைத்தான் இந்த மந்திரம் உணர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அவன் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை உண்மையில் உணர்கிறான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்ற விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இது 4வது மந்திரத்துக்கான விளக்க உரையை நம்ம பார்த்துட்டோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன 4வது மந்திரம் நமக்கு சொல்ல வருதுன்னா, நம்முடைய உணர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அந்த தூய அறிவாகிய ஆன்மாதான் உண்மையில் எல்லாவற்றையும் உணர்கின்றது, அறிகின்றதுங்கிற அனுபவம் வரும்போது அந்த வாழ்க்கையே ஒரு ஆனந்த வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக, பூரண திருப்தியான வாழ்க்கையாக மாறும். அதுதான் ஞானிகளுடைய வாழ்க்கை. எல்லா மகான்களும் ஞானிகளும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, ஆனந்தமாக வாழ்ந்தாங்க. அது நமக்கு தெரியாது இல்ல. நாம அவங்க வாழ்க்கையை நம்ம படிச்ச புத்தகத்தை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அனுபவம் வேற, ஏட்டு சுரைக்காய் வேற. அதுக்குதான் பழமொழி இருக்கு இல்லையா, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்னதான் ஒரு சுரைக்காயை பத்தி புத்தகத்துல படிச்சாலும் அந்த சுரைக்காயை சமைச்சு சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும், அந்த சுரைக்காய் எப்படி இருக்குன்னு தெரியும். அது மாதிரி இங்க ஆன்மான்ட்டு நம்ம 1000 புத்தகங்கள்ல படிக்கலாம், 1000 பேர் சொல்ல கேட்கலாம், 1000 மகான்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்று படிச்சு என்ன பிரயோஜனம்? நாம வாழ்றோமா அப்படிங்கறதா விஷயம். அப்ப நாம அந்த மகானுடைய நிலைய, அந்த ஞானிகளுடைய நிலையை அடையணும் அப்படின்னா இங்க நாம அந்த மனதை அந்த அறிவு கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும். அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஆனந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றுதான் இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயமாக பார்க்கிறோம். அடுத்தது 5வது மந்திரம் பார்க்க போறோம். இந்த 2வது அத்தியாயத்துல உண்மையான நிறைவும் மாபெரும் இழப்பும் அப்படிங்கிற மாதிரி தொடங்குது இந்த மந்திரம். அதாவது நிறைவு, உண்மையான நிறைவு என்ன, நம்ம இடத்துல ஏற்படுகின்ற மாபெரும் இழப்பு என்ன அப்படின்னு இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயத்தை பார்த்துடலாம். 5வது மந்திரம். இஹச்சேத்த வேதி தத சத்தியமஸ்தி ந சேத்தி ஹாவே தீன் மகத்தி வினஷ்டிஹி
பூதேசு பூதேசு விசித்திய தீராக பிரேத்யாஸ்மால் லோகாமிருதா பவந்தி. இந்த மந்திரம், இந்த 5வது மந்திரம் என்ன பொருள் சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயே ஆன்மாவை அறிந்தால் வாழ்க்கையில் உண்மையான நிறைவு உண்டாகின்றது. ஆன்மாவாகிய சுய அறிவை அறியாவிட்டால் மாபெரும் இழப்பு உண்டாகின்றது. ஆகவே விழிப்புணர்வு பெற்றவர்கள் எல்லா உயிர்களிலும் தன் சுய அறிவாகிய ஆன்மாவை உணர்கின்றார்கள். அத்தகையவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு மரணமற்றவர்களாக மாறுகின்றார்கள் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த 5வது மந்திரம் சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஆன்மாவே ஒருத்தன் அறிந்து கொண்டான் என்றால் வாழ்க்கையில் அவனுக்கு உண்மையான நிறைவு உண்டாகிறதுன்னு சொல்றது. அதுதான் பூரண திருப்தி. அந்த நிலை வந்துவிட்டா அவனுக்கு எல்லாமே திருப்தி ஆயிடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனுக்கு ஒன்னும் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த பூரண அறிவே அவனுக்கு எல்லாமே கொடுத்துரும். எல்லா விஷயத்தையும் அவன் திருப்தி அடைஞ்சிருவான். அதுதான் ஆசையற்ற மனம். அதுதான் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நம்ம போன பாடத்துல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த நிலை. அங்க மனசுக்கு எந்த ஒரு நீடு இருக்காது, எந்த தேவையும் இருக்காது. ஆனா அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி சாதிக்க போறேன் அப்படின்ட்டு வெளி விஷயங்கள்ல ஈடுபடுவதோ, விவகாரங்கள்ல போய் சிக்குவதோ, பணத்துக்காக ஓடுவதோ எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு முழுமைத்தன்மை அடைஞ்சிரும். அதாவது எல்லாமே அதுக்கு கிடைக்கும். அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறதோ, ஒரு பயிற்சி செய்யறதோ எல்லாம் ஒண்ணுமே வேண்டியதில்லை. ஆனா ஏன் அதெல்லாம் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம பூரணமா நம்பி ஒப்படைக்கிறது இல்லை. நம்முடைய அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, அது எப்படி நம்ம அதுகிட்ட ஒப்படைச்சுட்டா எப்படி சாப்பிடுறது, நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு பயப்படுது இல்லையா? அந்த பயமே நம்மளை ஆன்மாவிடத்துல நெருங்க விடாது. ஏன்னா அந்த பயம் மனதினுடைய பயம். மனசு தான் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு வாழுது. எல்லாமே நான் சம்பாதிக்க போறேங்கிறதும் மனதினுடைய கற்பனை, நான் வேலைக்கு போகாம விட்டா பிச்சைக்காரனா மாறிடுவனும் அப்படிங்கிறதும் மனதினுடைய கற்பனை. ரெண்டுமே மனதினுடைய கற்பனை. ஆனா இங்க உண்மை என்னன்னா, நமக்கு என்ன வருமோ வரும், என்ன போகுமோ போகும். ஏன்னா அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை நம்ம முழுமையா வாழ்றது இல்லை. ஏன்னா நம்ம மனதின் போன போக்கில போறதுனால, ஆசைகள்ல சிக்கி சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கிறதுனால நமக்கு அதிகமான துக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். சுகங்கள் ரொம்ப குறைவா இருக்கும். காரணம் மனம் அப்படி நம்மளை இழுத்து கொண்டு வெளியே கொண்டு போயிடுது. அப்ப இங்க ஆன்மாவை யார் உண்மையா அறிந்து கொண்டு அதனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுகின்றானோ, அந்த தூய அறிவினிடத்திலே தன்னை சரணடைந்து விடுகின்றானோ, அவனுக்கு மட்டும்தான் நிறைவு முழுமையாக உண்டாகிறது. அதான் பூரண திருப்தி. அப்ப அந்த ஆன்மாவாகிய சுய அறிவை அறியாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு மாபெரும் இழப்பு. இந்த பிறவியே அவனுக்கு வீணாகிடுது. ஏன்னா அவன் இந்த ஆன்மா அனுபவத்துக்குள்ள வராம மரணத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் வீணாக்கி விட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் நிறைவான வாழ்க்கையை வாழாம தான் இறந்து போவான். எப்பயுமே ஆன்மாவை அறியாமல் மரணம் அடைகின்றவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மரண தருவாயில் கூட அவன் ஏதோ ஒன்றை நம்ம இழந்துட்டு போறோங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்துல, ஒரு கவலையில தான் உடம்ப விடுவானே தவிர திருப்தியில உடம்ப விட மாட்டான். எல்லா மனிதர்களும் சாதாரண மனிதர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் பூரண திருப்தியில உடம்பு விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. ஏன்னா ஏதேனும் ஒரு ஆசை மனதில் இருக்கும். அதை விட்டுட்டு போறேன், இதை விட்டுட்டு போறேன், சொத்தை விட்டுட்டு போறேன், பேரனை விட்டுட்டு போறேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அது மனதினுடைய ஆசைகள் இருக்கும். அது அவர்களை நிறைவாக மரணத்தை அணுக விடாது. அதனால அவர்கள் ஆசா பாசங்கள்ல சிக்கிதான் மனதை கொண்டு போகிறார்கள். அதுதான் அவங்களுக்கு மறுபிறப்புக்கு காரணமாக விதையாகவும் அமைகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த 5வது மந்திரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த உலகின் செல்வங்கள் எவ்வளவு நம்மிடத்தில் இருந்தாலும் நம்முடைய மனம் நிறைவு பெற்று விடுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா, மல்டி மில்லியனரா நம்ம வாழ்ந்தாலும் நம்ம மனசு அந்த நிறைவு தன்மை அடையாது. ஏன்னா இங்க நிறைவுங்கிற விஷயம் பணத்துல இல்ல. நம்ம வெளியே தேடி அடையக்கூடிய பணத்திலேயோ, புகழ்லையோ, பெயர்லையோ, பெருமைகள்லையோ கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தானே. பணக்காரனாகவே இருக்க மாட்டான். இப்ப பாருங்க, அம்பானி இருக்கிறாருன்னா பல பில்லியன் மில்லியன் டாலருக்கு அவர் அதிபதியா இருந்தாலும், இப்ப அவருக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு, அமெரிக்காவில் ஒரு கேஸ். அப்ப யாருக்கோ லஞ்சம் கொடுத்தாரு அவர் வியாபாரத்துக்காகன்ட்டு அவருக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணதா இல்லையா? அப்ப பணம் இருக்குன்னு சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா இருக்க முடியாது. ஏன்னா அந்த பணத்தை மேலும் மேலும் பெருக்குவதற்கான எடுக்கின்ற முயற்சி அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்காம இந்த மாதிரி சங்கடங்களை தான் நிறைய கொடுக்கும். ஆனா அவர்கள் எல்லா வசதியோடு வாழ்வது போல நமக்கு தெரிந்தாலும்
மனதளவுல அவங்க நிம்மதியா இல்லை இல்லையா? அதுதான் இங்க வாழ்க்கையில துயரம் என்று சாஸ்திரம் சொல்லுது. இங்க வாழ்க்கையில மன நிம்மதி இல்லாம வாழ்கின்றவன் பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், அவன் உண்மையிலேயே வாழ்க்கையை வாழத் தெரியாமல் இழந்து விட்டான். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் இந்த மந்திரமும் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இது சுய அறிவை அறியாமல் அவன் தன் வாழ்க்கையை வீணாக்கி விட்டான், இழந்து விட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்ப யாருக்கு இந்த வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் அப்படின்னா, விழிப்புணர்வு பெற்றவர்களுக்கு தான். ஏன்னா அந்த ஆன்மாவை அறிந்து அந்த சுய அறிவை தன்னுள் விழித்துக் கொண்டு எல்லாவற்றிலும் தன்னை காணுகின்ற மனம் இருக்கு இல்லையா? எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கும். எல்லாவற்றிலும் தான் தான் இருக்கிறேன்னு அதுக்கு தெரியும். அந்த நிலையில தான் அது மரணமற்ற நிலையை அடைகிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா எல்லாவற்றிலும் எப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த உணர்வா இருக்கிறேன். உயிரா இருக்கிறேன். ஏன்னா இங்க உணர்வு, உயிருங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாதது. இங்க உடல் தான் வேற வேறையா இருக்கு, மனசு தான் வேற வேறையா இருக்கு. அந்த உணர்வு பிரகாசிக்கிற உடல்கள்ல விதவிதமா பிரகாசிக்குது. மனசு ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில விதவிதமா வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அது நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால இங்க எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒருத்தன் மனநிறைவு பெற்று விடுவானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆன்ம அனுபூதி மட்டும் தான் நமக்கு உண்மையான நிறைவை தரும் என்று சொல்லுது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஆன்ம உணர்வு பெற்றவன் எதையும் செய்ய வல்லவன் ஆகின்றான் என்று சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஆன்ம உணர்வை விழிக்க பெற்றவன் எதையும் செய்ய வல்லவனாக இருக்கின்றான். அவனால் முடியாதது எதுவும் இந்த உலகில் இல்லவே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏனென்றால் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதையும் நாட வேண்டியதில்லை, எதையும் இழக்க வேண்டியதில்லை. அந்த உணர்வு அவனை தன்னில் நிலை பெற்றவனாக ஆக்கிவிடுகின்றது. அவன் தன்னிலேயே இன்பம் காண்கின்றான், தனக்குள்ளேயே நிறைவு பெற்று வாழ்கின்றான் என்று சொல்லுது. அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இங்க நம்ம பூரணமா அந்த அறிவின் இடத்துல நம்மளை சரணடைய வைக்கும் போது, நம்முடைய மனசை சரணடைய வைக்கும் போது, இங்க மனம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்ற நிலையில அந்த அறிவு பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தும் பாத்தீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய மிராக்கிள் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு நமக்கே தெரியாது. எந்த வகையில வேணா நடக்கலாம். அது இப்படித்தான் அப்படித்தான், இவருக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்குமா, அவருக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்குமான்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஞானிகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ரமணர் இருக்காரா, ரமணர் மாதிரி வள்ளலார் இருக்காரா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவரவர்களுடைய அனுபவங்கள் தனித்துவமானதுன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த நிலையில நமக்கு அந்த பூரண திருப்தி, பூரண நிறைவு அந்த ஆன்மாவை அனுபவம் போது அது ஒரு வழியில நமக்கு வரும் பாருங்க. அந்த மிராக்கிளான அனுபவங்களை நம்ம வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா மாறாக இந்த உண்மையை உணராமல் வாழ்கின்றவன் நிறைவை வெளியில் தேடுகின்றான். இவ்வாறு புறத்தில் தவறான இடத்தில் தேடுவதினாலே அவனுக்கு அது கிடைப்பதே இல்லை. அவன் உண்மையில் வாழ்க்கையை இழக்கின்றான் என்று இங்க இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது ஆன்ம அனுபூதியின் மற்றொரு பரிமாணம் நமக்கு புரிகிறது. ஆன்ம அனுபூதியினுடைய பரிமாணம் பாத்தீங்கன்னா, இங்க ஆன்ம அனுபூதி பெற்றவன் தன்னில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் வாழுகின்ற உயிரினங்கள் அனைத்திலுமே தன்னையே உணர்கின்றான். எங்கும் தன்னையே காண்பவன், எங்கே போவான் எங்கே வருவான் அப்படின்னு கேக்குது. எல்லா உயிர்களிலும் தன்னை பார்க்கின்றவன் எப்படி மாறிட்டான்? உணர்வா மாறிட்டான். அவன் உடம்புலயே இல்ல. நான் அதுதான் சொன்னேன். காரைக்கால் அம்மையார், மகான்கள் எல்லாம், மணிவாசக பெருமான், திருநாவுக்கரசர், இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த உடம்புலயே இல்ல. அவங்க அந்த உணர்வா இருக்கிறாங்க. அந்த தூய உணர்வுல இருக்கும்போது அவர்கள் எங்க போறது எங்க வர்றது, அங்க வருவதும் போவதும் கிடையாது. அவர்கள் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அந்த நிலையில தான் நம்ம அவங்க ஆன்மாவா இருக்கிறாங்க, அந்த உணர்வா இருக்கிறாங்க, அந்த இறைவனா இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளும் போது அங்க இறைவனுக்கு ஏது இங்க வருவது போவது, பிறப்பு இறப்பு ஒண்ணுமே இல்லையே. அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப அந்த நிலையில அந்த ஞானிக்கு மரணம் என்பது அவனை பொறுத்தவரை பொருளற்றதாகி விடுகிறது. அவன் மரணத்தை வென்றவன் ஆகின்றான். மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான். ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு அந்த மரணமில்லா பெருநிலையை எப்படி சொல்ல வருது அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன தப்பு பண்றோம்னா, இந்த மரணமில்லா பெருநிலை, முக்தி, மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தவறாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தவறான புரிதல் மூலமா நம்ம இறந்த பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நம்ம இறந்த பிறகு வைகுண்டத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில வாழ்றோம் இல்லையா? அதெல்லாம் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா, இந்த ஆன்மீக நூல்கள் மூலமா பலரும் சொல்ல கேட்டு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த பௌராணிகள் பாடம் எடுக்கும்போது இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்க, அல்லது திருவிழாக்கள்ல ஸ்டேஜ்ல பேசுவாங்க. அப்ப அங்க கதா காலட்சேபம் இந்த மாதிரி ஆன்மீக மீட்டிங் எல்லாம் நடக்கிறப்போ போய் அந்த கூட்டமா உட்கார்ந்து கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த காலத்துல பாமர மக்கள் எல்லாம் இந்த ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்ப அந்த மாதிரி தெரிந்து கொள்ளும்போது, இப்ப ஒரு காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆத்ம ஞான விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பௌராணிகள் கிளாஸ் எடுக்கும்போது அவனுக்கு புரியுற மாதிரி ஆசை வார்த்தை காட்டுவாங்க. நீ பாரு, இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் பண்ணீன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ நல்லதெல்லாம் செஞ்சீன்னா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவன் ஒரு செகண்ட் சிந்திப்பான். ஆமா, நம்ம நல்லது செய்யலாமே, நமக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்குமே, நம்ம மேல போனா ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் ஆடலாமே, இங்க இந்த மாதிரி ஆள்களோட இருக்கிறத விட அங்க ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணா என்ன நடக்கும்? நம்ம நாட்டுல தவறுகள் செய்வது குறையும் இல்லையா? அதுக்குத்தானே நம்ம கர்மா தியரி எல்லாம் பேசுறோம். இந்த கர்மா தியரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா எதற்காக பேச வேண்டியிருக்குன்னா, தவறுகளை குறைப்பதற்காகத்தான். நீங்க தவறு செய்கின்றவன் எதுவுமே இல்லைன்னா அவன் என்ன வேணா செய்வான், எதற்கும் துணிவான், எப்படி வேணா வாழ்வான். இப்ப நம்ம சட்டத்திட்டமே அதுக்கு தானே நம்ம போட்டிருக்கிறோம். இப்ப அரசாங்கம் எதுக்கு இருக்கு, காவல்துறை எதுக்கு இருக்கு, சட்டம் எதுக்கு இருக்கு? அப்ப சட்டம், காவல்துறை, அரசாங்கம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவன் எப்படி வேணா வாழ ஆரம்பிச்சிருவான். ஒருத்தரும் நிம்மதியா வாழ முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் இவன் கெடுப்பான், இவன் வீட்டுக்காரன் அவன் கெடுப்பான். அப்ப குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடும், யாரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாம போயிடும். அப்ப நமக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை நம்ம எப்படி விதைச்சிருக்கோமோ, ஒரு ஒழுங்குகளை நம்ம கையாளுறோமோ, எவனும் எல்லை மீறி போகக்கூடாது, தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை இருக்கு, அவன் தவறான வழியில போனா அவனை தண்டிக்கணுங்கிற சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு, அரசாங்கம் இருக்குன்னா தான் தப்பு செய்யறவன் செய்ய மாட்டான், ஒரு பயம் இருக்கும். ஆனா அப்படி இருந்தே இன்றைய காலம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? தப்பு செய்யறவன செஞ்சுட்டு பணத்தினால் அதை மறைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செல்வாக்கை வளர்த்திக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட செல்வாக்கு உள்ளவன் என்ன வேணா செய்யலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னா, இந்த சட்டமும் இந்த ஒழுங்கும் இல்லைன்னா எப்படி வேணா வாழுவாங்க இந்த மனிதர்கள். அதுதான் நம்ம சொல்றோம். மனிதர்கள் மிருக நிலையில தான் இருக்கிறான். 6ஆம் அறிவு பரிமாணத்துல வந்துட்டான்னு எல்லா மனிதனையும் சொல்ல முடியாது. மனிதன் என்கின்றவன் அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல விழித்துக் கொள்ளும் போதுதான் அவன் உயர் பரிமாண நிலையை அடைகிறான்னு சாஸ்திரம் சொல்லுது. சும்மா மனுஷனா பிறந்துட்டா மட்டும் அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? அவன் மனித உடல் இருக்கின்ற மிருகம் என்று நம்ம பலமுறை நம்ம பாடத்திட்டங்களிலே சொல்றோம். ஏன்னா அவன் பார்ப்பதற்கு மனிதன் மாதிரி இருப்பான், ஆனா மனோநிலையில மிருகம் மாதிரி வாழ்வான். அவனை நம்ம எப்படி மனிதன் சொல்ல முடியும்? ஆனா நம்ம உடம்பு வச்சு மனிதன் சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா உண்மை அப்படி இல்லை. அப்ப அவர்கள் தான் நீங்க பாதிக்கப்படுகிறார்கள், மற்றவர்களும் அவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த மோட்சம்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இவ்வாறு நமக்கு தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட ஆன்மீக விஷயங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அப்ப யார் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா, இது மாதிரி தேடுதல் உள்ளவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். இப்ப உங்களை மாதிரி தேடி வராங்க பாத்தீங்களா, நான் என்ன பண்ணணும், எப்படி நான் முன்னேறணும், அந்த இறைவனை நான் எப்படி தரிசனம் பண்ணணும், அதுக்கு சரியான பாதை என்ன, எங்க இருக்கு, அது எனக்கு நிறைவை தருமா, என்னுடைய அறிவுக்கு அது புரியுமா, என்னால் அதை அனுபவத்துல ஒப்புக்கொள்ள முடியுமா என்று தேடுகின்றவர்கள் தான் உண்மையா இறைவனை அடைய முடியும். நீங்க எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தாலோ அல்லது சொல்றதெல்லாம் அப்படியே கேட்பவர்களாக இருந்தாலோ அவர்கள் கண்டிப்பாக இறைத்தன்மையை அடைய முடியாது. ஏன்னா இங்க திருக்குறளே சொல்லுதல்ல, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று. அப்ப இங்க மெய்ப்பொருள் காண்பதற்கான அறிவை வெளிப்படுத்தாம ஒருத்தர் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் வந்துரும்னா, இவன் அந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அது ஒரு மூட பக்தி தானே. அந்த மாதிரி வாழ்வதனால நம்ம எப்படி இறை அனுபவத்தை அடைய முடியும்? அப்ப இது மாதிரி தேடுதல் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி வாழ்ந்து பார்த்தாலும் அதுல ஒரு நிறைவை அடைய மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, கோயிலுக்கு போய் பார்ப்பாங்க, ஜோசியரை போய் பார்ப்பாங்க, எல்லா வேலைகளும் செஞ்சு பார்ப்பாங்க, பூஜை பண்ணி பார்ப்பாங்க, ஜபம் பண்ணி பார்ப்பாங்க, மூச்சு பயிற்சி பண்ணி பார்ப்பாங்க, தியானம் பண்ணி பார்ப்பாங்க, எதுலையுமே நிறைவு அடைய மாட்டாங்க. ஏன்னா எதுலையுமே நிறைவு வராது. ஏன்னா அந்த தேடும் பொருள் நானாகவே இருக்கும்போது வெளியே எப்படி பிடிக்க முடியும்? வெளியே பிடிப்பதற்காக எல்லா பயிற்சி முறைகள், எல்லா முயற்சிகளை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இதை நிறைய பேர் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுப்பதற்கு இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஆன்மீக ஆர்கனைசேஷன் எல்லாம்
பணம் பறிக்கிற வேலையை செய்து ஒரு புது புது பயிற்சி, இந்த விபாசனா, அபாசனா, அப்புறம் அந்த தியானம், இந்த தியானம் ஏதோ பேர் கொடுத்துக்கிறாங்க. புது புது பேரு. அதாவது வாயிலேயே நுழையாத பேரெல்லாம் கொடுத்துக்கிறானுங்க. அதெல்லாம் பேரை வச்சுக்கிட்டு இதுல நீங்க ஈடுபட்டீங்கன்னா இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம் அப்படின்ட்டு மக்களை மயக்கி, அதற்கான ஒரு வகுப்பு, அதற்கான ஒரு வழிமுறை. அப்புறம் அது இலவசம் என்று சொன்னா கூட பாத்தீங்கன்னா, அப்புறம் அதுல டொனேஷன் இருக்கு. இலவசம் தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் நாளடைவில் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லிக் கொடுப்பது இலவசம் தான். ஆனா நாங்க இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை கையாள வேண்டியிருக்கு. உங்களால முடிஞ்சதை நன்கொடையா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து ஒரு விதமான டெக்னிக் வச்சிருப்பாங்க. பணத்தை பறிப்பதற்கான பல விதமான டெக்னிக் வச்சிருப்பாங்க. அப்ப நாமளே அப்படிதான் பண்ணுவோம். நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல படிப்போம். அப்புறம் படிச்சுல என்ன பண்ணுவோம், சரி இவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பொருளாதாரத்தை சிறிய தொகை கொடுக்கறதுனால என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க அதை வச்சு கொண்டு ஆதாயம் பார்க்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஆர்கனைசேஷனுடைய வேலை. அதனாலதான் நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, உண்மையிலேயே இறைவனை தேடுகின்றவனுக்கு ஆர்கனைசேஷன்ல என்ன வேலை? கணக்குள்ள வேலை. உன்னுள்ள நீ யாருன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும்பா. வெளியே போய் நீ என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? வெளியே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க ஒண்ணும் அவங்க சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நமக்கு மேலும் குழப்பத்தை தான் கொடுக்கும். நீங்க வெளியே போய் ஒவ்வொரு பயிற்சியில ஈடுபட்டு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அது இன்னும் உங்களுக்கு பல காலங்களை விரயம் செய்யும். இன்னும் வயசாகிட்டே போகும். உடல் தளர்ச்சி ஆயிடும். அப்புறம் மனசு ஒத்துழைக்காது. இந்த நிலையில கொண்டு போய் விட்டுடும். இளமையிலே கத்துக்கணும். இளமையில் கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி பாடத்தை தான் இளமையில கத்துக்கணும். ஏதோ இந்த சயின்ஸ் இளமையில கத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி பாடங்கள் தான் இளமையில கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இதை கற்றுக்கொண்டு நம்ம வாழும்போது ஆனந்தமாக வாழ முடியும். அதுதான் இங்க முக்தி, மோட்சம். அதாவது சும்மா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம போய் இந்த யோகத்துல ஈடுபடுவாங்க. குண்டலினிய மேல ஏத்துறம்பாங்க. அப்புறம் அந்த ஆக்னையில வந்து அதை நிலைநிறுத்துறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் நிறைய பயிற்சிகள், முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. அது எல்லாம் இந்த உடம்பையும் மனதையும் சார்ந்து செய்யப்படுகின்ற பயிற்சிகள். இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்றது இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஆன்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த தூய அறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அந்த தூய அறிவை யாருமே பிடிக்க தயாரா இல்ல. மூக்க பிடிக்கிறேன், மூச்சை பிடிக்கிறேன், அல்லது நான் அதை பண்றேன், இதை பண்றேன், தலைகளா நிக்கிறேன், எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர அந்த அறிவை பிடிக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அதுதான் இங்க இருக்கிற ப்ராப்ளம். அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த நிலை யாருக்கு புரியுதோ அவன் தான் அந்த ஆன்ம அனுபூதியை பெற முடியும். மரணமில்லா பெருநிலையை அடைகிறான் என்று இங்க சொல்ல வருது. அப்ப அந்த ஆன்ம அனுபூதியை பெற்றவனால் தான் ஆனந்தமாக ஒரு நிறைவாக வாழ முடியும். அதுதான் இங்க முக்தி, அதுதான் இங்க மோட்சம். அவன்தான் ஜீவன் முக்தன் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஜீவன் முக்தன்னா வாழும் போதே அடையக்கூடிய முக்தி, இறந்த பிறகு அடைகிறது இல்ல. ஜீவன் முக்தன்னா ஜீவன் இருக்கும் போதே, உயிர் இருக்கும் போதே அந்த ஆனந்தத்தை அனுபவமாக்குவதுதான் ஜீவன் முக்தி. ஏதோ இறந்த பிறகு கொண்டு போய் மண்ணுக்கு அடியில வச்சுட்டு அவர் ஆனந்தமா இருக்காரு நம்மளே ஏமாத்திக்கிறது இல்ல. நிறைய பேர் என்ன பண்றாருன்னா, அவர் மண்ணுக்குள்ளேயே வச்சுட்டங்க, அவர் ஜீவன் முக்தர் அப்படிம்பா. எப்படிப்பா ஜீவன் முக்தர்னு கேட்டோம்னா, அவர் மண்ணுக்குள்ள அந்த உயிர் அணு சாகாம இருக்குங்க. அவர் உடம்பு பாத்தீங்கன்னா அழிக்கவே முடியாது. ஆனா அவரு அப்படியே அந்த உயிரோட்டம் இருக்கும் அந்த உடம்புல. அப்படி இப்படி எல்லாம் கதை விடுவாங்க. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் அங்க மண்ணுக்குள்ள உட்காந்து என்ன பண்ண போறாரு? ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஜீவன் முக்திங்கிறது இந்த ஜீவன் உயிர் இருக்கும் போதே வாழுகின்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது ஒரு எல்லையில்லா ஆனந்தத்தை கொடுக்கும். அது எப்படின்னா, எல்லாவற்றிலும் தான் வாழுகின்ற வாழ்க்கை. இந்த தனி உடம்புல வாழ்றது இல்ல. எல்லா உயிர்களிலும் தன்னை பார்ப்பது, ஒவ்வொன்றிலும் தன்னை அனுபவம் ஆக்குவது. அது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அதுதான் வள்ளலாருடைய வாழ்க்கையெல்லாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாருன்னா, அவர் எவ்வளவு தூரம் அந்த அட்டாச்மெண்ட்ல இருப்பாருன்னு பாருங்க. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் தன்னை பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு பயிருக்கு தண்ணி இல்ல, அது வாடுது. அப்ப தனக்கு தண்ணி இல்லைன்னு துடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் ஞானிகள். ஏன்னா அந்த பயிரினம் வந்து தண்ணி பாய்ச்சல, அந்த வயல்ல வந்து தண்ணி போகல. அப்ப அந்த பயிர் வாடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஒரு அங்கலாய்ப்பு வள்ளலாருக்கு, ஐயோ அந்த பயிர் வாடிக்கிட்டு இருக்கு, தண்ணி குடிக்க வழி இல்லாம இருக்கு, அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதுதான் இவருக்கு ஒரு வாட்டத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அந்த பயிர்னும் இவரும் ஒன்னா இருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில இவரும் ஒன்னா இருக்காங்கன்னா, அந்த உயிரின் அடிப்படையில, உணர்வின் அடிப்படையில. உடல்ல இவர் வேறு தான், வள்ளலார் உடல்ல வேறு தான், அந்த பயிர் உடல்ல வேறு தான். ஆனா உயிரிலும் உணர்விலும் பார்க்கும்போது அங்கு வேறுபாடே கிடையாது. அதுதான் ஞானிகளுடைய நிலை. அதை நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம்
நம்ம மனிதர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு கற்பனை கதாபாத்திர விஷயங்கள். அதனாலதான் நம்ம அப்படிலாம் ஆசைப்படுறோம். நான் அதுக்கெல்லாம் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். சொர்க்கத்துல போய் உங்களை ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் ஆட விடுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்க இந்த உடம்போடே போக போறது இல்ல. நீங்க உடம்போடு போனா தானே ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் ஆட முடியும். உடம்பையே இங்க விட்டுட்டு போக போறீங்க, நம்ம எரிச்சிட போறோம் அல்லது புதைச்சிட போறோம். அங்க போய் யாரோட டான்ஸ் ஆடுறது? ஒண்ணும் நடக்காது. அது புரிஞ்சுக்கணும். நரகமும் அப்படிதான். நரகம்ங்கும் போது இந்த உடம்ப விட்டுட்டு நம்ம மேல போனவொடனே எண்ணெய் சட்டியில போட்டுருவான், முள்ளுல குத்தி குத்தி எடுப்பான். அப்படின்னா உடம்பு இருந்தா தானே நம்ம எண்ணெய் சட்டியில போடுவான், முள்ளுல குத்தி குத்தி எடுப்பான். அங்க உடம்பே இல்லையே. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த நரகமும் சொர்க்கமும் நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. நம்முடைய மனம் ஆனந்தமாக இருந்தா அது சொர்க்கம், சோகமா இருந்தா அது நரகம். இவ்வளவுதான் விஷயம். இது புரிஞ்சுக்கிறது இல்ல நிறைய பேருக்கு. இது தெரியறது இல்ல. அதனாலதான் நம்ம மைண்ட் விஷயத்தை இவ்வளவு தூரம் ஆழமா சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யறோம். ஆனா அதை புரிந்து கொள்வதற்கே மன தூய்மை வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முடியாது இல்லையா? அதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த அடிப்படையில இங்க இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மனிதர்கள் இந்த சொர்க்கம் நரகம் என்ற விஷயங்களிலே தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்புறம் நான் வேறு மற்றவர்கள் வேறு என்று பிரித்து பார்க்கிறார்கள். அப்புறம் மனைவி மக்கள் இப்படி எல்லாரிடத்திலும் வேறுபாடுகளை உண்டாக்கி இருமைகளில் வாழ்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் இந்த ஆன்ம ஞானத்தை அடையும் போதுதான் அந்த இருமைகள் இல்லாத நிலையை அடைய முடியும். அந்த இருமைகள் இல்லாத நிலையை அடையும் போதுதான் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தால் என்ன, நரகத்தில் இருந்தால் என்ன, எல்லாம் அவர்களுக்கு ஒன்றுதான். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பேத அபேத நிலையை கடக்கின்றார்கள் என்று சொல்லுது. இங்க பேதமையும் அபேதம், பேதம் அபேதம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அதாவது வேற்றுமை. எனக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிற விஷயமும் நானே ஒரு விஷயமா, அந்த விஷயமும் வேற்றுமை மனசுல இருமைகளா இருக்கு. அந்த இருமைகள் இல்லாத பேத அபேத நிலையை கடந்தவன் தான் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்றான் என்று சொல்ல வருது. அப்ப பேதத்தை காண்பவன் மட்டும்தான் மனதினால் கஷ்டப்படுகின்றான். உடல் துன்பம் கூட மனம் உணர்வதனால் தான் உண்டாகின்றது. எப்படி உடல் துன்பம் கூட மனம் உணர்வதனால் தான் உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொன்னோம். கோமாவில் இருப்பவனுக்கு உடல் துன்பம் கூட தெரியாது. கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருப்பான். அவனுக்கு உடம்புல ஒரு காயமானாலோ ஒரு கத்தி எடுத்து அவன் விரலை வெட்டினா கூட அவன் ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த கோமா ஸ்டேஜ்ல எது நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாது. உடல் துன்பத்துக்கு கூட மனசு வேலை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மனசு தான் உடலை இயக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா மனசு வேலை செய்யாதனால அவனுடைய விரலையே நீங்க வெட்டினாலும் அவன் அப்படியே சும்மா படுத்துட்டு இருப்பான். ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அந்த நிலை தான் கோமா நிலை, கோமா ஸ்டேஜ் நோயாளியுடைய நிலை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க மனமே எல்லாமா இருக்கிறதுனால இந்த மனதுல அந்த இருமைகளை கடக்கணும். பேத அபேத நிலையை கடக்கும் போதுதான் அவன் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கிறான். இருமைகள் தெரியாத நிலையை அடைகின்றான். அதுதான் இங்கு முக்தி, அதுதான் இங்கு மோட்சம், அதுதான் ஆன்ம அனுபூதி என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அந்த அடிப்படையில இப்போ இந்த 2வது அத்தியாயத்திலே கேன உபநிஷத்தினுடைய 5 மந்திரங்களும் இப்ப நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 2வது அத்தியாயத்துல நாளைக்கு இருந்து 3வது அத்தியாயத்தை தொடங்கலாம். அப்ப இந்த 2வது அத்தியாயத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.